ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் மானாங்குடி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் மழைநீரில் மூழ்கி உள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கும் தகவலை கேட்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ராமநாதபுரம் அருகே இருக்கக்கூடிய சூரங்காட்டு வலசை கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள இந்த நெல்லானது இப்பொழுது முழுவதுமாக மூழ்கி அழுகக்கூடிய ஒரு நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கடுமையான இன்னல்களுக்கும் கடுமையான வேதனைக்கும் ஆளாகியுள்ளனர். பல ரூபாய், அதாவது ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்து அந்த பணியை தொடங்கி இருக்க நிலையில இந்த பெய்த மழையின் காரணமாக அந்த பயிர்கள் அழுகி வரும் நிலையில இருக்கக்கூடியதால் அவர் கடுமையான வேதனை இருக்காங்க. இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். இப்ப இந்த மழையினால எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்குங்க? நீங்க எவ்வளவு ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு ஒரு 2 ஏக்கரு, 2 ஏக்கருமே முளைச்சி 2-3 பயிர்த்திலே வெள்ளம் முரட்டு பிடிச்சிருச்சு. பூராமே தண்ணிக்குள்ள தான் இருக்கு. அது வரக்கூடிய வாய்ப்பும் கம்மி தான். ஒன்றும் வர்றது சான்ஸ் இல்லை. எல்லாமே தண்ணிக்கலாம். நீங்க இப்ப கூட உழுதுட்டு தான் வர்றேன். இன்னொரு வய திடலான வய அதுல நெல்லை ஊற வச்சுட்டு இப்ப உழுதுட்டு தான் வர்றேன். உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா இல்ல இந்த பகுதியில் எல்லாருக்குமே அப்படித்தான். அந்த ஊருக்கு வடக்கிட்டு பூரா பாருங்க, தரவ மாதிரியே ஒத்தாப்புல வயலே தெரியாம இருக்கு. தண்ணி ஃபுல்லா தண்ணி தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் மழை பெஞ்சிருக்கா? இதுக்கு முன்னால இந்த சீசன்ல எல்லாம் 2-4 மலையில விட்டு ஊற வச்சிருச்சு ஃபுல்லா. முன்னால ரொம்ப நாளைக்கு முன்னால அது மாதிரி இருந்துச்சு. ஒரு நேரம் அழுந்துச்சு. இப்ப அது இப்ப எந்த நிலையில இருக்கு பயிர்? இப்ப விதைச்சு 2 மாசம் ஆச்சு. அது வெயிலா இருக்கவும் முளைக்கல. வர லேசா தூத்த விழுவும் முளைச்சு வர மரம் கனத்த மழையா பிடிச்சிருச்சு. பூரா தண்ணிக்குள்ள இருக்குது. ஒன்னும் வர்றது. எவ்வளவு ரூபா பாதிப்பு அடைஞ்சிருக்கோம்? அது 20 ரூபாய்க்கு மேல விவசாயி போட்டுதானே செய்யும். உரம் வாங்கி போட்டுறோம், இது போட்டிருக்கோம்ல, அது பூரா நட்டம் தான். விவசாயம் உழுகுறது காசு எல்லாமே அது 10-20 ரூபாய்க்கு மேல எங்களுக்கே போயிடுச்சு. இப்ப எங்களை போல எத்தனை பேர் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் போட்டாங்க. உங்க பேரு? என் பேர் சக்திவேல். அவர் கூறியதைப் போலவே, அதாவது ஒரு ஏக்கருக்கு சுமார் 20,000 முதல் 25,000 வரை செலவழித்திருப்பதாகவும் இந்த பணம் தற்போது வீணாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.